இருதயத்தில் கைகளை வச்சு சொல்லுங்க, எனக்கு நல்லவராய் இருந்தவரே, எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. மறுபடியும் சொல்லுவோம், எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே, ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. அப்பா, எனக்கு ரொம்ப நல்லவராக இருந்தீரே. நீர் எனக்கு நன்மைகள் செய்தீரே. அப்பா, ஒரு நாளும் என்னை கைவிடலையே, ஒரு நாளும் என்னை மறக்கலையே. உமக்கு நன்றி நல்லவரே, நல்லவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் நல்லவரே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆமாப்பா, நீங்க மாத்திரம் போதும், மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. மறுபடியும் சொல்லுவோம், நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நல்லவரே, ஹல்லேலூயா. மிகவும் நல்லவரே, ஹல்லேலூயா. எனக்கு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எங்களோடு இடைப்படுகிறவரே உமக்கு நன்றி. எங்களை பலப்படுத்துகிறவரே உமக்கு நன்றி. தலை நிமிரச் செய்கிற தேவனே, தகப்பனே, எங்கள் கேடகமே, எங்கள் மகிமையே, எங்கள் ராஜாவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எஜமானனே, எஜமானனே, நீர் நடத்துவீராக, நீர் நடத்துவீராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் இருப்பதற்காக நன்றி. எங்கள் மத்தியில் உலாவதற்காக நன்றி. வல்லமையாக எங்கள் மத்தியில் இன்று நீர் பெரிய செய்களை நீர் செய்ய போவதற்காக உமக்கு நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து நிரப்பி அனுப்ப போவதற்காக உமக்கு நன்றி. உமக்கு நன்றி அப்பா, நன்றி. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. This is the day that the Lord has made. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே மகிழ்ந்து களி கூறுவோம். ஹல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் நாம் எல்லாம் விசேஷித்தவர்கள். நமக்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்காக புதிய நாளில் ஒவ்வொரு நாளும் காலைதோறும் கிருபைகளால் நம்மை நிரப்பி அதிசயமாய் அற்புதமாய் நம்மை நடத்துகிற தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம் தலையை நிமிரச் செய்கிற தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவர் நம்மை ஒருபோதும் தலைகுனிய விடாத தேவன். அவர் நம்மை நீதியின் பாதையில் நடத்தி தம்முடைய கரத்தினால் நம்மை நடத்தி நம்மை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் நம்மை விலகாமல் காத்து வழுவாமல் காத்து நம்மை அவர் நமக்காக உண்டு பண்ணின பாதையிலே நடத்தி முடிவு பரிந்தும் நடத்துவரே நமக்கு உண்மையாக இருக்கிற தேவன். அவர் வாக்கு மாறாத தேவன். ஹல்லேலூயா. அவரை ஆராதிப்போம். சில பாடல்களை பாடி நாம ஆண்டவரை உற்சாகம் எல்லாம் எழுந்து நின்று உற்சாகமாக கரங்களை தட்டி தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி வைத்தார், இனி நான் கலங்குவதில்லை. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். தலை நிமிரச் செய்த தேவன். ஹல்லேலூயா. நம்மை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிற தேவன். அவர் நம்மோடு இருக்க நான் கலங்குவதில்லை. நான் ஒவ்வொரு நாளும் என்னை பலனடை செய்து என்னை மகிழச் செய்து என் பயங்களை எல்லாம் மாற்றிய தேவன். ஹல்லேலூயா. தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி வைத்தார். ஆமென், ஆமென். தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலனடையச் செய்தார், என்னை மகிழச் செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி
நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவர், நம் கர்த்தர் நல்லவரே. ஓஹோ, நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி வைத்தார். இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழச் செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே. அவர் எனக்காக என்னுடைய சிறுமையை மாற்றுவதற்காக, என்னை விடுவிப்பதற்காக சிலுவையை சுமந்த தேவன். என் வாழ்க்கையில் இனி வெறுமை இல்ல, என் வாழ்க்கையில் இனி சிறுமை இல்ல. அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்த தேவன். அவருடைய ரத்தம் பாய்ந்த கரத்தினால் என் கரங்களை பிடித்து அவர் தூக்கி நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் என்னை நடக்க செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. சிலுவையில் என் சிறுமையை சிதைத்திட்டார். சிலுவையில் எந்த சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே. வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. ஆமென், ஆமென். சிலுவையில் எந்த சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே. ஹல்லேலூயா. வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. கைகளில் பாய்ந்த ஆணியார் என் கரம் பிடித்தாரே. ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே. ஓ, கைகளில் பாய்ந்த ஆணியார் என் கரம் பிடித்தாரே. ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே. நம் கர்த்தர் நல்லவரே. ஓ, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவர், நம் கர்த்தர் நல்லவரே. ஓ, நம் கர்த்தர் நல்லவரே. அதை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி வைத்தார். இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழச் செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே. தாவீது அவனுடைய எதிரிகளுக்கு பயந்து குகையில் தண்ணீரை ஒளிந்து கொண்டிருந்த போது, அக்குகையில் இருந்து அவன் தேவனை நோக்கி கூப்பிட்ட போது, அவன் எதிரிகள் எல்லாம் தேவன் முறியடித்து அவனை மறுபடியும் அவனை அரியணையில் அமரச் செய்த தேவன், அவனுக்கு அரண்மையை கொடுத்த தேவன். இந்த நேரத்திலும் இந்த நாளிலும் உங்க வாழ்க்கையிலும் நீங்க என்னால வெளியில வர முடியல, நிறைய பேரை ஃபேஸ் பண்ண முடியல, என்னுடைய பழைய தோல்விகளை, பழைய கஷ்டங்களை எல்லாம் நினைச்சு என்னால மற்றவங்களை ஃபேஸ் பண்ண முடியல, நீங்க ஒளிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த நாள் தேவன் சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்றார், நீங்க எந்த இடத்துல தலை குனிந்தீங்களோ அதே இடத்துல தேவன் உங்களை தலை நிமிரச் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்க வெட்கப்பட்ட இடத்திலே உங்களை உயர்த்த தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து பாடும். குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே, தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். எதிரிகள் முன் உயர்த்தினார், என் தலையை நிமிரச் செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், அவர் செய்கைகள் சத்தியம். ஓஹோ, எதிரிகள் முன் உயர்த்தினார், என் தலையை நிமிரச் செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், அவர் செய்கைகள் சத்தியம். நம் கர்த்தர் நல்லவரே. ஓ, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. ஓ, நம் கர்த்தர் நல்லவரே. அதை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி வைத்தார். இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழச் செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலனடைய செய்தார். என் காலை மான்காலை போல மாற்றின தேவன், என் விளக்கை ஏற்றுகிற தேவன், என் தலையை நிமிரச் செய்கிற தேவன், என்னை மகிழச் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. எனக்கு உண்டு, எனக்கு உண்டு. ராஜாதி ராஜா என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜா உங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம இன்னொரு பழைய பாடல்
இயேசு என்னோட இருப்பதை நினைச்சுதான் என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. எல்லாம் அப்பாவுக்கு நன்றி சொல்லி அவர் நம்மோடு கூட இருக்கிறது தான் பெரிய காரியம். என்ன சூழ்நிலையில இருந்தாலும் சரி, துன்பங்கள் தொல்லைகள் என்ன என்ன போராட்டங்களும் இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் என்னதான் இருந்தாலும் மற்றவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கும்போது இதெல்லாம் அவருக்கு லேசான காரியம், எல்லாம் அவருக்கு லேசான காரியம். அவர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் ஒவ்வொரு நாளும் அது இதை தவிர, அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு விஷயத்தை தவிர நமக்கு இதை விட சந்தோஷம் தரக்கூடிய காரியம் வேறு எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சந்தோஷத்தை குலைக்கிற எத்தனையோ காரியம் இருக்கலாம், அது எல்லாத்தையும் விட பெரிய சந்தோஷம் அவர் என்னோடு கூட இருக்கிறார். எல்லாம் மகிழ்ச்சியோட கரங்களை தட்டி உற்சாகமா அவர் நாமத்தை உயர்த்துவோம். அல்லேலூயா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுதான் என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா ஓஹோ ஓஹோ லலலலா ஆஹா ஓஹோ ஓஹோ லலலலா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா, கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. பகைமை கசப்பு எல்லாம் பனி போல மறையுதம்மா, பகைமை கசப்பு எல்லாம் பனி போல மறையுதம்மா. பாடுகள் சிலுவையெல்லாம் இனிமையை தோன்றுதம்மா, பாடுகள் சிலுவையெல்லாம் இனிமையை தோன்றுதம்மா. அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இந்த அடுத்த சரணம் இப்படியா சொல்லுது, உலக ஆசையெல்லாம் கூண்டோட மறையுதம்மா, உறவு பாசம் எல்லாம் குப்பையாய் தோன்றுதம்மா. எவ்வளோ ஒரு உண்மையான வார்த்தை இல்லை? ஒரு பரிசுத்தவான் இப்படியாக சொன்னார் ஒரு நாளில். அதாவது நீங்கள் உங்கள் உறவுகள் யாரோட உங்கள் உறவு சரியில்லாட்டியும் பரவாயில்ல இந்த உலகத்தில், ஆனால் இயேசுவோட உறவை மட்டும் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த உலகத்தில் நம்ம கண்ணை மூடும்போது அவர் தான் வந்து நமக்கு கையை பிடிச்சு அந்த இன்னொரு உலகத்தை கூட்டிகிட்டு போகணும். அல்லேலூயா. அதனால அவரோட உறவை சரியாக வைங்க, வேற எந்த உறவை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அல்லேலூயா. அந்த நேரத்தில் நம்ம கண் மூடுற நேரத்தில் இயேசு தான் வரணும். அங்கே அவர் வரலன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் a tragedy. நம்மளுடைய நிலைமை நினச்சி யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அல்லேலூயா. உலக ஆசை எல்லாம் மாயை, அவருடைய பாசம் ஒன்று தான், அவருடைய அன்பு ஒன்று தான் உண்மை, மற்றதெல்லாம் குப்பையாக நினைக்கிறேன் என்று பவுல் சொன்னது போல. அல்லேலூயா. நாம் சரணத்தை சேர்ந்து உணர்ந்து தேவனுடைய அன்பை உணர்ந்து அவர் ஒருவர் தான் மெய்யான, அவர் ஒரு தான் உண்மையான அன்பை நம்ம மேல் வைத்திருக்கிறோம் என்று உணர்ந்து நாம் உயர்த்தி பாடுவோம். உலக ஆசையெல்லாம் கூண்டோட மறையுதம்மா, உலக ஆசையெல்லாம் கூண்டோட மறையுதம்மா. பாசம் எல்லாம் குப்பையாய் தோன்றுதம்மா, உறவு பாசம் எல்லாம் குப்பையாய் தோன்றுதம்மா. அகிலம் ஆளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகிலம் ஆளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா ஓஹோ ஓஹோ லலலலா ஆஹா
எரிகோ கோட்டையெல்லாம் இல்லாமல் போகுதம்மா, எரிகோ கோட்டையெல்லாம் இல்லாமல் போகுதம்மா. எதிர்க்கும் செங்கடல்கள் இரண்டாய் பிரியுதம்மா, எதிர்க்கும் செங்கடல்கள் இரண்டாய் பிரியுதம்மா. அகிலமாடும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம், அகிலமாடும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா, என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா, என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா ஆஹா ஓஹோ ஓஹோ லலலலலா, ஆஹா ஆஹா ஓஹோ ஓஹோ லலலலலா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்ன்றதை நினைச்சு ஒவ்வொரு நாளும் நம்ம மகிழ்ச்சி அடையணும். ஹல்லேலூயா. அதை விட வேற சந்தோஷம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் கொஞ்சம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். இது உங்களுக்கும் தேவனுக்குமான நேரம். அவரோட பேசுங்க. அவர் நம் மத்தியில் வல்லமையாய் இருக்கிற தேவன், இறங்கி வந்திருக்கிற தேவன், நம் மத்தியில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இன்று நமக்காக சிலுவையை சுமந்து தன் ஜீவனையே நமக்காக கொடுத்து நமக்காக உயிரோடு எழுந்த தேவன் இந்த நாளில் இந்த நேரத்தில் நம் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என கண்களை மூடி அவரோட பேசுங்க. எல்லாம் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து, அப்பா எவ்வளவு அன்புப்பா உனக்கு என் மேல, டாடி எவ்வளவா என்னை நேசித்தீரே அப்பா. நான் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தாவீதை பற்றி கொஞ்சம் தியானிச்சு கொண்டிருக்கும் போது எனக்கு இப்போ தாவீதுக்கும் சவுலுக்கும் ஆக்சுவலாக அவங்க பண்ண தவறுகள்னு சொல்லி நம்ம எடுத்து லிஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா, தாவீதை விட சவுல் பண்ண தவறுகள் கம்மியாக தான் தெரியுது. ஆனால் தாவீதை ஆண்டவர் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனியா சொன்னார். இது யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் இல்லையா? ஏன்னா தாவீதோட ஜெபம் இப்படியா இருந்தது. ஆண்டவரே, நீங்கள் என்னை விட்டு எதை எடுத்து போட்டாலும் சரி, என்னுடைய ராஜ்யத்தை என்னை விட்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, என்னுடைய குடும்பத்தை என்னை விட்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, எதை வேணா என்னை விட்டு எடுத்துக்கோங்க, ஆனால் நீர் எனக்கு அருளிய உம்முடைய ஆவியை என்னை விட்டு எடுத்து போடாதையும் என்பது அவனுடைய ஜெபமாக இருந்தது. அவன் தேவனுடைய ஆவியானவர் மேலே அவ்வளோ தாகமாக இருந்தான். அவன் ஆண்டவர் மீது அவ்வளோ அன்பு வைத்திருந்தான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன் குறைகள் எல்லாம் மன்னிக்கப்பட்டன, நீ தாவீது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அவருடைய ஆவியானவர் நம்மளோட இருக்க எவ்வளவு பிரயாசப்பட முடியுமோ பிரயாசப்படுங்க. அவரை நம்மை விட்டு ஒருபோதும் அவர் நம்மை விட்டு விலகாதபடிக்கு அந்த ஆவியானவரை, அந்த அபிஷேகத்தை அவர் நம்மோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு தேவன் வெற்றியை தந்து கொண்டே இருக்கிறார். நம்மை தலை நிமிர செய்து கொண்டே இருக்கிறார். அவர் ஒருவரே நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். அவர் ஒருவரே ஆளுகை செய்ய வேண்டும். ஆவியானவருடைய ஆளுகையில் நம்ம இருக்கும்போது அவர் நம்மை உடைக்கிறார், உருமாற்றுகிறார், அவருக்கு ஏற்றபடி மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆளுகை செய்யுங்கப்பா. எல்லாம் சேர்ந்து சொல்வோம். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, ஸ்டடி பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, நீங்க தான்ப்பா என்னுடைய ஆற்றல். ஆவியானவரே, நீங்க இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்லையே. ஆற்றல் ஆனவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன்
எங்கள் நினைவெல்லாம், எங்கள் பேச்செல்லாம், எங்கள் மூச்செல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. அப்பா, உம்மை தவிர வேறு நினைவு எனக்கு வேண்டாம். உம்மை தவிர வேறு எந்த பேச்சும் எனக்கு வேண்டாம்ப்பா. அப்பா, என் வாழ்க்கையில நீர் ஒருவரே போதும், நீர் ஒருவரே போதும். நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும் எஸ்டடி, நாள் முழுதும் வழி நடத்தும் உம் விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும். ஆவியானவரே, நீரே என் ஆற்றல், ஆற்றல் ஆனவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, அப்பா என் ஆற்றல் ஆனவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, வாய்களை திறந்து என் ஆற்றல் ஆனவரே. ஆண்டவரோடு ஒன்றித்து இணைகிற ஒரு நேரம், ஆவியானவர் ஆளுகை செய்த நேரம் இது. ஆவியானவர் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை பலப்படுத்துகிற நேரம் இது. தேவனுடைய சமூகத்தில் வந்துவிட்டு ஒருவரும் பலவீனத்தோடு போக அவர் அனுமதிக்க மாட்டார். அதிசயம் செய்பவர், அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே. அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே. காயம் கட்டும் கர்த்தாவே, காயம் ஆண்டவருடைய காயங்களை கட்டுகிற நேரம். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் எங்கே நிற்கிறோமோ அங்கே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். எங்கே ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோமோ அங்கே கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஹல்லேலூயா. புதிதாக்குகிற ஆவியானவர். நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க, என்னை ஆட்கொண்டிருக்கிற ஆவியானவர், என்னை புது சிருஷ்டியாக மாற்றுகிறவர், என்னை உயிர்ப்பிக்கிறவர், என்னை புதுப்பிக்கிறவர். சொல்லுவோம், என்னை உயிர்ப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவர், என்னை புதுப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவர், என்னை பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர், என்னுடைய கால்களை மான்களின் கால்களை போல இடைகட்டி அவர் என்னை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். கரங்களை கொட்டி ஆமென் சொல்லுவோமா? கரங்களை கொட்டி என்னை பலப்படுத்தி என்னை உயிர்ப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். ஓ ஹalleluya, ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. எல்லாருக்கும் தெரிந்த ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, எல்லாருக்கும் தெரிந்த பாடல். அது இணைந்து நம்ம பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என்
ஓடி வந்தேன். உம்மை நான் அறிந்து உறவாட, உம்மை நான் அறிந்து உறவாட உம் பாதம் ஓடி வந்தேன். உம் பாதம் ஓடி வந்தேன். உம்மை நான் ஆதாயமாக்கி, உம்மை ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும் உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும். எல்லாமே குப்பையன, எல்லாமே குப்பையன, எல்லாமே குப்பையன என்னாலும் கருதுகிறேன். என்னாலும் கருதுகிறேன். ஒப்பற்ற என் செல்வமே, ஓய்ந்த இயேசுநாதா. ஆமென், ஹல்லேலூயா. ஒப்பற்ற என் செல்வமே, ஓய்ந்த இயேசுநாதா. அடுத்த சரணத்தில் இப்படி பார்க்கிறோம். என் விருப்பம் எல்லாமே இயேசுவே நீர்தானே. எத்தனை பேருக்கு ஆசை அவர்தான் என்னுடைய விருப்பம்? கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? அப்படி அவர் எனக்கு, அவரை தவிர வேறு ஒருவரும் இல்லை. அவரை விட்டா எனக்கு வேற ஒருவரும் இல்லை. He is my everything. Hallelujah. கர்த்தர் தான் எனக்கு எல்லாம். சொல்லுங்க, ரெண்டு கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுவீங்களா? என் ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம். ஆமென். என் விருப்பம் எல்லாமே இயேசுவே நீர்தாண்டோ. உமது மகிமை ஒன்று உள்ளத்தின் ஏக்கம் ஐயா. அந்த சரணத்தை இணைந்து பாடுவோம். என் விருப்பம் எல்லாமே இயேசுவே நீர்தாண்டோ. என் விருப்பம் எல்லாமே இயேசுவே நீர்தாண்டோ. உமது மகிமை ஒன்றே, உமது மகிமை ஒன்றே, உமது மகிமை ஒன்றே உள்ளத்தின் ஏக்கமையா. இருக்கிறதாப்பா, உள்ளத்தின் ஏக்கமையா. ஒப்பற்ற என் செல்வமே, ஓய்ந்த இயேசுநாதா. ஒப்பற்ற என் செல்வமே, ஓய்ந்த இயேசுநாதா. மூணாவது சரணத்தில் பரிசுத்தமாக இப்படி சொல்லுகிறார். கடந்ததை நான் மறந்தேன், கண் முன்னால் என் இயேசு மாத்திரம்தான் தெரிகிறார். எனக்கு முன்னால கஷ்டம் இருந்துச்சு, கண்ணீர் இருந்துச்சு, உலகம் இருந்தது, உலகத்தின் பிரச்சனைகள், ஆசாபாசங்கள், இவைகள் எல்லாவற்றின் இடையில நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை நான் கொண்டு வந்த பொழுது, ஹல்லேலூயா, என் கண் முன்னால் இருப்பது இயேசு மாத்திரமே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் கண் முன்னால் தெரிகிறது இயேசு மாத்திரமே. ஆமென். நான் ஆகினாலே தொடர்ந்து ஓடுவேன். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இருக்கிறது என்னுடைய கண்களுக்கு தெரியாது, என்னுடைய கண்களுக்கு தெரிகிறது. ஓ, அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு சொன்னதை போல, 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொன்னதை போல, இயேசுதான் எனக்கு எல்லாம். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி சத்தமாய் சத்தமாய் எல்லாரும் ஆவியிலே உற்சாகப்பட்டு கடந்ததை மறந்தே கண் முன்னால் என் இயேசுதான். கடந்ததை மறந்தே கண் முன்னால் என் இயேசுதான். தொடர்ந்து ஓடுவேன், சத்தமா தொடர்ந்து என்ன செய்யும், என்ன செய்யும், சேர்ந்து எல்லாரும் தொல்லைகள் என்ன செய்யும்,
உமது மகிமை ஒன்றே, உமது மகிமை ஒன்றே, உள்ளத்தின் ஏக்கமையா, உமது மகிமை ஒன்றே, உள்ளத்தின் ஏக்கமையா. எல்லாமே குப்பையன என்னாலும் கருதுகிறேன், எல்லாமே குப்பையன என்னாலும் கருதுகிறேன். ஒப்பற்ற என் செல்வமே, ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்த இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்த இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உருவாட உம் பாதம் ஓடி வந்தேன், உம் பாதம் ஓடி வந்தேன், உம் பாதம் ஓடி வந்தேன், உம் பாதம் ஓடி வந்தேன். வலதுபுறம் பாராதபடிக்கு இடதுபுறம் பாராதபடிக்கு எனக்கு முன் செல்லுகிற பரிசுத்த ஆவியானவர், எனக்கு முன்னே கடந்து போகிற சர்வ வல்லமை உடையவர். அவர் கடந்து போய் சகல தடைகளையும் உடைப்பார், சகல கோணலானவைகளையும் அவர் செப்பனிடுவார். எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் இருக்கிறது, பலவீனங்கள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, ஒன்றும் புரியவில்லை, சோர்ந்து போயிருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். உங்களுக்காக இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் ஜெபிக்க என்னை ஏவுகிறார். கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இன்றைக்கு தங்களுடைய கரங்களை உயர்த்தி நிற்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரங்களை நீட்டி தொடுவீராக. கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குவதாக, கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. பலவீனப்பட்ட சரீரத்திலே, சோர்ந்து போன வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவீராக. தகப்பனே நன்றி அப்பா, உமக்கு நன்றி. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரோடும் இடைபடுகிறார், ஒவ்வொருவரோடும் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். மகனே, நீ இங்கிருந்து வெறுமையோடு போக போவதில்லை என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஓ, எதுவானாலும் அதற்கு பரிகாரத்தை நான் உனக்கு கொடுப்பேன், என்ன பிரச்சனையானாலும் நான் உனக்கு பரிகாரத்தை கொடுப்பேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி. அந்த வியாதிப்பட்ட இடங்களிலே கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, காயப்பட்ட இடங்களிலே கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. ஐயோ, டாக்டர்கள் பயமுறுத்தி இருக்கிறார்களே, என்ன செய்வோம் என்று குடும்பமாய் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற குடும்பத்தின் மேல் கர்த்தருடைய பிரசன்னம் இந்த காலை வேளையில இறங்குவதாக. நன்றி. உணர்கிறீர்களா? எத்தனை பேர் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆமென், ஹல்லேலூயா. உயிர்ப்பிக்கிற வல்லமை, ஆமென், பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஹல்லேலூயா. ஓ, ஆவியின் வல்லமை, ஹல்லேலூயா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. ஆமென், ஆமென், ஆமென். தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. மாம்சமான யாவர் மேலும் ஆவியே ஊற்றுவே. மாம்சமான யாவர் மேலும் ஆவியே ஊற்றுவே. கண்ணீரோடு வந்த ஏழை தாய்மார்களை தொடுவீராக. பலவீனத்தோடு இருக்கிற சகோதரர்களை தொடுவீராக, உயிர்ப்பிப்பீராக.
நாளை போல பெரிதான முழக்கத்தோடு பெந்தெக்கோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வரங்களினாலே மேலும் இறங்கின உன்னதத்தின் ஆவியானவர் வரங்களினாலே இப்பொழுதும் இப்பொழுது நீரும் வல்லமை அபிஷேகத்தின் வல்லமை அக்னியின் வல்லமை நீரும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்னியின் வல்லமை நீரும் வல்லமை இறங்கின அபிஷேகத்தின் வல்லமை ஆண்டவரை பற்றி எரிந்த அக்னியின் அபிஷேகம் பற்றி எரிந்த அக்னியின் அபிஷேகம் இப்பொழுதே இப்பொழுதே ஆவியை நிரம்பி எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் பலத்தின் மேல் பலம் பலத்தின் மேல் பலம் பலத்தின் மேல் பலம் ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார் என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார் உள்ளத்தில் எங்கள் துணை அவரே என்றென்றும் ஜீவிக்கிறார் ஆமென் ஜீவிக்கிறார் ஆமென் 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 எஸ் எஸ் உண்டு உண்டு அற்புத வல்லமை கிறிஸ்துவின் ரத்தத்தினால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஆமென் ஆமென் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் என் உள்ளம் தேவன் தான் பொங்கி வழியுதே இயேசுவை ரட்சித்தார் ஆடி பாடுவே எவரும் ஆமென் 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 பொங்கி வழியுதே தேவன் தான் பொங்கி வழியுதே இயேசுவை ரட்சித்தார் ஆடி பாடுவே எவரும் அறியாரே உள்ளம் பொங்குதே பாபா பாபா சகந்தரரோ ரெமினா சந்துரி தனனனனதியா ரெபோகபவனமோ சந்தராதனாதியா தேவாவியானவரே உமக்கு நன்றேவா நீர் எங்கள் பலன் ஆண்டவரே நீர் எங்கள் கோட்டை நீர் எங்கள் துருகம் ஆண்டவரே கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா ஆண்டவரே நீர் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமானவர் எங்கள் எல்லாவற்றுக்கும் எல்லாமுமானவர் ஆண்டவரே நீரே சர்வ வல்லமை உடையவர் நீரே நித்தியமானவர் நீரே நிரந்தரமானவர் ஆண்டவரே நீரே எங்கள் பரிகாரி நீரே எங்களை குணப்படுத்துகிறவர் நீரே எங்களுடைய ஆண்டவரை பாத்திர ஓ ஹalleluya 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 ஆண்டவரே சில பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளிலே போராடி கொண்டிருக்கிற எனக்கு உதவ யாரும் இல்லையே யாராகிலும் சற்று என்னுடைய கைகளை தூக்கி விட்டால் நான் நடந்தாகிலும் பிழைத்துக் கொள்ளுவனே ஒரு அற்புதம் செய்ய மாட்டீரா என்று காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறக்க போகிறார் அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறக்க போகிறார் அடைத்து விட்டோம் என்று நிம்மதியாய் இருக்கிறார்களே அவர்களை வெட்கப்படுத்தத்தக்கதாக சில அற்புதங்களை நடத்த சர்வ வல்லமை உள்ளவர் இந்த புதிய மாதத்தில் இறங்கி இருக்கிறார் ஹalleluya மனுஷன் கதவை அடைப்பான் ஆனால் தேவன் கதவை திறக்கிறவர் இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதை அறிக்கையிடுங்க மனுஷன் கதவை அடைப்பான் ஆனால் கர்த்தருடைய ஆவியானவரோ கதவை திறப்பார் ஹalleluya அவர் ஏசாயா 45வது அதிகாரத்தில் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிற சர்வ வல்லமை உள்ளவர் அவர் ஒளிப்பிடத்தின் பொக்கிஷங்களை நமக்கு தருகிறவர் விசுவாசிக்கிறீங்களா ஒளிப்பிடத்தின் பொக்கிஷங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் அவர் அதை ஏற்ற காலங்களிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார் சில வேளைகளிலே தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் காலங்களை நியமித்திருக்கிறார் அதன் காலங்களில்
கர்த்தர் நேர்த்தியாய் செய்வார். அந்த 2 கரங்களை உயர்த்தி பரலோகத்திற்கு நேராக தலைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அவர் ஏற்ற காலத்தில் அதை நிறைவேற்ற போகிறார். அதை நான் அணைத்துக் கொள்ளுவேன், அதை நான் சுதந்திரித்துக் கொள்ளுவேன். அது என்னோடு கூட டிராவல் பண்ணத்தக்கதாக கர்த்தர் இடையிலே வருகிற எல்லா தடைகளையும் உடைத்து போடுவார். அவர் யோர்தானை பிரித்ததை போல செங்கடலை அவர் வழி திறந்து ஹைவே உருவாக்கி கொடுத்ததை போல கரங்களை கொட்டி ஆமென் 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 நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, ஆண்டவரே, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக, ஒளிப்பிடத்தின் பொக்கிஷங்களை தருவீராக, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாட்பாட்களை நொறுக்குகிற கர்த்தருடைய ஆவியானவர். Oh Jesus, hallelujah. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. பலத்தோட வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நல்லவரே, நன்றி. நல்லவரே, செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. வல்லவரே, வரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்லவரே, நீர் வல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர் ஆண்டவரே. ஓ, உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை. பரிசுத்த எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த இரத்தம் பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே, பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை பரிசுத்தரே, பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. ஆண்டவரே, படைத்தவர் ஆண்டவரே, எங்களை உருவாக்கின நாள் முதல் இதுவரையிலும் உம்முடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய போக்கிலும் எங்களுடைய வரத்திலும் உம்முடைய கிருபை கூட இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கை பிரயாணத்தில் ஆண்டவரே, காற்று வீசுகிறது, அலைகள் ஓங்கி அடிக்கிறது, கொந்தளிப்புகள் வருகிறது ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்வோம் என்று அன்றைக்கு சீசர்
சீடர்கள் புலம்பினதை போல, அழுததை போல, ஐயோ நாங்கள் மடிந்து போவோமோ, அவ்வளவுதான் எங்களுடைய வாழ்க்கை முடியாதோ, அவ்வளவுதான் இனி எங்களுக்கு வாழ்க்கை இல்லை என்று பயமுறுத்துகிற பிசாசின் எல்லா பயத்தின் ஆவிகளை இந்த காலை வேளையிலே நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்த்து ஜெபிக்கிறேன். குடும்பங்கள் விடுதலைகளை பார்க்கட்டும் ஆண்டவரே. சகோதரர்கள் விடுதலைகளை பார்க்கட்டும் ஆண்டவரே. சகோதரிகள் விடுதலைகளை பார்க்கட்டும். எந்த இடத்திலே ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிறார்களோ, எங்கே அமிழ்ந்து போவோம் என்று தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அங்கே உயர்த்துங்க ஆண்டவரே. அங்கே தூக்கி நிலைநிறுத்துங்க ஆண்டவரே. அங்கே பலப்படுத்துங்க ஆண்டவரே. அங்கே அபிஷேகத்தினால் நிரப்பி ஆண்டவரே ஜெயம் உள்ளவர்களாய் கர்த்தர் எங்களை நடந்து வர பண்ணி இருக்கிறார் என்று சாட்சி சொல்ல எத்தனை பேர் கரங்களை கோட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த மாதம் வெற்றியின் மாதம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இது எழும்பி நிற்பதற்குரிய மாதம். இது எழும்பி ஓடுவதற்குரிய மாதம். உனக்கு இருக்கும் பலவீனம் இருக்கட்டும், அதை குறித்து நீ கவலைப்படாதே. உன்னுடைய பலவீனத்திலே பலன் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து நீர் எங்களோடு இடைபடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.